இனிய மாலை வணக்கம். அதாவது எப்போதுமே நான் வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே சார் வந்து என்னை வந்து இன்வைட் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்ததுலேருந்தே ஒவ்வொரு வருஷமும் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது இந்த பில்டிங் வந்து ஓட்டு பில்டிங்காக இருந்ததுலேருந்தே நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் புதுசான காரியம் வந்து நமக்கு நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி இன்னொன்று என்னென்னா, இப்போ எல்லாருமே என்னோட மேரேஜுக்கு வந்திருக்கும் போது சொன்னாங்க, ஒரு சின்ன ஊரில் கொண்டு கட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் இங்கே அதான் சின்ன ஊரில் ரொம்ப சின்ன ஊர், எங்கள் ஊர் கொஞ்சம் பெரிய ஊர் தான். அப்போ நிறைய பெரிய ஆட்களை மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கும், சின்ன பிள்ளைங்களை வந்து யாருக்கும் தெரியாது. இங்கே ஸ்கூலுக்கு வரும்போது வந்து ஸ்டார்லிங் சார் வந்து ஒரு சில பேரை வந்து சொல்லுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, மற்றபடி நம்ம ஊரில் உள்ளவங்கள அப்படிங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஆனால் இன்னொன்று என்னென்னா, இந்த ஆண்டு விழாவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூலில் படித்து நம்ம ஊரில் உள்ள ஒருத்தவங்க வந்து யாராவது ஒருத்தர் வந்து அரசு வேலை பார்க்குறவங்களா இருக்கும். இப்போ நான் பார்த்தாலே எதிர்த்தால 2 தம்பி இருக்கிறாங்க, அதாவது போலீஸ் துறையில் இருக்கிறாங்க. போன தடவையும் ஒரு இப்போ வந்து ப்ரைஸ் கொடுத்துட்டு போனாங்க. இந்த வருஷமும் நான் வந்து இப்போ இருக்க வரைக்கும் இந்த வருஷம் மட்டும் நம்ம யாரையுமே பார்க்கலையே. இப்போ நம்ம ஊரில் உள்ள இன்னொரு ஆள் யாருக்குன்னு தெரியலன்னு நினச்சேன். இப்போ தான் ஒரு டாக்டர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. அதாவது அது கேட்கும்போது வந்து சந்தோஷமாக இருக்குது. அதான் நம்ம ஸ்கூல்லே படித்து அரசு வேலைக்கு போகிறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வெளியில் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸ்கூலில் அனுப்புறதை விட நம்ம உள்ளூரில் ஸ்கூல் இருக்குது, இங்கே நம்ம என்ன நம்ம பிள்ளைங்களை படிக்க வைப்போம். அதாவது நல்ல நிலத்தில் ஒரு மரத்தை நட்டு வைக்கிறோம். அந்த மரம் வந்து நல்லா வளர்ந்து நிறைய கிளைகள் வருது, காய் காய்க்குது. அதாவது பூ பூத்து காய் காய்ச்சி கனியெல்லாம் கிடைக்குது. ஆனால் மரம் மட்டும்தான் நம்ம என்ன வைக்கிறோம். ஆனால் தண்ணி ஊற்றுறது ஒருத்தவங்க இருப்பாங்க, அதுக்கு பாத்தி கட்டுறது ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போ எல்லா இதுக்குமே ஒருத்தரோட உதவி இருக்குது. டெய்லி அதை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த மரம் நல்ல மரமாக வளருது. கோடை வந்தாலும் அந்த மரம் வெட்டப்பட்டாலும் திரும்ப மழை வரும்போது என்ன செஞ்சிருதுன்னா மரம் திரும்ப வளர்ந்துருது. அது போல தான் இங்கே வந்து நம்ம ஊரில் நல்ல நிலமா இந்த பள்ளி இருக்குது. சார் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது நமக்கு வந்து மரமாக நம்ம பிள்ளைங்களை கொண்டு அங்கே நட்டு வச்சாலும் கனி கொடுக்கறதுக்கும் பூ பூக்கிறதுக்கும் சாரோட நண்பர்கள், தோழர்கள், உறவினர்கள் சொல்லிட்டு அரசியல் சம்மந்தப்பட்ட தொழிலதிபர்கள் எல்லாருமே நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு கேட்ட உடனே உதவி செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. அந்த உள்ளங்கள் வந்து நமக்கு செய்கிற ஹெல்ப்பை வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைங்களுக்கு பயன்படுத்திக்கிடுவோம். அதனால் நம்ம பிள்ளைங்களை நம்ம ஸ்கூலில் சேர்க்க வைப்போம். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துவோம். அவங்கள வாழ்க்கையில் ஒளிபெற செய்கிறதுக்கு நம்மளான உதவிகளை செய்வோம். தேங்க்யூ.